ஹாய் ட்ரையல் அட்வொகேட்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது 173 ஆஃப் BNSS 2023. அதாவது நம்ம 154 ஆஃப் சிஆர்பிசியில் இன்ஃபர்மேஷன் சம்மந்தமாக பார்த்தோம் இல்லையா முன்பதிவில், அதோட கம்பேரிட்டிவ் செக்ஷன் BNSSல இது. இப்போது அதில் நம்ம பார்த்த விஷயங்கள்லாம் தெரியுமா? இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் எவ்வாறு கொடுக்கணும், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சம்பந்தமாக எந்த ஆஃபீஸர்லாம் ரெக்கார்ட் பண்ணணும். இப்போ அதே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சம்மந்தமாக அந்த விக்டிம் வந்து மென்டலி ஃபிசிக்கலி டிசேபிள்டாக இருந்தால் அவங்க எங்கே போய் பதிவு பண்ணணும், யார் முன்னிலையில் பதிவு பண்ணணும், அதை வீடியோகிராஃப் பண்ணக்கூடாதா. ரெண்டாவது, அந்த விக்டிம் அழைச்சிட்டு போய் மேஜிஸ்ட்ரேட் ஸ்டேட்மெண்ட் வாங்குறது அந்த ப்ரொவிஷன் 164 சப்செக்ஷன் 5 கேபிட்டல் A கிளாஸ் அந்த ஏன் படி ரெக்கார்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுபோல் அந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த ரெக்கார்ட் படி பதிவு பண்ண எஃப்ஐஆரை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இன்ஃபர்மெண்ட் கொடுக்கணும். அப்புறம் சப்போஸ் எஃப்ஐஆரே போடலைன்னா எஸ்பிக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அந்த புகாரின் சுருக்கத்தை எழுதி அனுப்பி அதுக்கான நிவாரணத்தை பெறணும்னு சொல்லிட்டு 154 வரிசையாக 1 by 1 சொல்லியிருக்காங்க. நம்ம 154 பொறுத்த வரைக்கும் செக்ஷனு, சப்செக்ஷனு, கிளாஸு, சப்கிளாஸ் அந்த அடிப்படையில் 1 by 1 பார்த்துட்டோம். பட் இங்கே 173ல் அதே விஷயத்தை இங்கே சொல்லியிருந்தாலும் கூட கொஞ்சம் அந்த சப்செக்ஷன் அந்த கிளாஸ்லாம் கொஞ்சம் மாறும். அதை நம்ம அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தா கொஞ்சம் அந்த கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் என்ன பண்ணுறோம், புதுசாக என்ன சேர்த்துருக்காங்கன்னு அதை மட்டும் பார்த்துருவோம். 154 விஷயத்தை இதில் சொல்லியிருக்காங்க, மற்றபடி இதில் என்னென்னலாம் புதுசாக சேர்த்துருக்காங்க, என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அதை மட்டும் பார்த்துட்டா நமக்கு இதில் ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். இப்போ அந்த ஆஸ்பெக்டில் ஃபஸ்ட்டு என்ன புதுசாக சேர்த்துருக்காங்க, நியூ ஆடிங் அந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு அக்கரன்ஸ் ஒரு இடத்துல நடக்குதுன்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த அக்கரன்ஸ் நடந்த இடத்திற்கு உட்பட்ட அந்த எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் போய் தான் ஒரு புகாரை கொடுப்போம். சரிங்களா, இதுதான் ஜென்ரல் மேட்ரு. அதே சமயத்தில் வேறு ஒரு ஸ்டேஷன், நம்ம சம்பவம் நடந்த இடத்த விட்டு வேறு ஒரு ஸ்டேஷனில் போய் கொடுத்தீங்கன்னா அந்த புகாரை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. போலீஸு இது எங்களுக்கு ஜூரிஷன் வரல, அந்த புகாரை வாங்கவே மாட்டாங்க. இப்போது அதுக்கு வந்து ஒரு தெளிவு கொடுக்குன்றதுனால இங்கே ஒரு சட்ட வடிவத்தையே கொடுத்துருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, irrespective ஆஃப் தி ஏரியா வேர் தி அஃபென்ஸ் இஸ் கமிட்டட். நீங்கள் போய் ஒரு புகார் கொடுக்குற இடத்துல சம்பவ இடம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த புகாரை அந்த போலீஸ் ஆஃபீஸர் வாங்கிக்கணும், அதில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். அதற்கான ஒரு சட்ட வடிவத்தை இந்த நியூ ஆக்டில் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி போடுற அந்த எஃப்ஐஆருக்கு பேர் என்ன தெரியுமா? ஜீரோ எஃப்ஐஆர். ஏன்னா நீங்கள் சம்பவம் நடந்த இடத்திற்கு அப்பாற்பட்ட ஸ்டேஷனில் போட்ட எஃப்ஐஆர் வந்து எஃப்ஐஆர் கொடுத்த புகாரை வாங்கிட்டு அவங்க வந்து எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அந்த எஃப்ஐஆரை கன்சர்ன்டு போலீஸுக்கு அனுப்பிடுவாங்க. அதற்கு ஜீரோ எஃப்ஐஆர்னு பேர். சரிங்களா. ரெண்டாவது பார்க்கும்போது அதே இன்ஃபர்மேஷன் சம்மந்தமாக எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அந்த வழியாகவும் புகார் கொடுக்குறாங்களே, ஆன்லைன் அப்ளிகேஷனு, மெயிலு, இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி புகாருக்கு பேர் இன்ஃபர்மேஷன், இஎஃப்ஐஆர்னு சொல்லுவாங்க. அதாவது இஎஃப்ஐஆர் அதை பார்த்தீங்கன்னா அதில் உள்ள விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி புகார் கொடுத்தது ரெக்கார்ட் பண்ணிக்கணும் அந்த போலீஸ் ஆஃபீஸரு. ஆனால் அதில் உள்ள ஒரு கண்டிஷன் என்னென்னா, வித்தின் 3 days 3 நாளுக்குள்ளே அந்த இன்ஃபர்மெண்ட் போய் அந்த விஷயத்தில் போய் அந்த ரெக்கார்ட் பண்ண இதில் போய் கையெழுத்து போட்டணும், நான் தான் கொடுத்தேன்னு. அப்போ தான் அது வேலிட். இதுதான் ரெண்டாவது விஷயம். தேர்டாக பார்த்தீங்கன்னா, அந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருக்குல்ல, நான் 154 வரிசையாக சொல்லியிருப்பேன் இல்லையா, 326 வரிசையாக சொல்லியிருப்பேன், 326AB வரிசையாக சொல்லியிருப்பேன், 354 வரிசையாக சொல்லியிருப்பேன், அந்த 376 அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் வரிசையாக சொல்லியிருப்பேன், அப்புறம் 509 இதர் ரிலேட்டடான ப்ரொவிஷனை BNSSல என்னென்னு இதில் வரிசையாக எடுத்து சொல்லியிருக்காங்க. அதை கம்பேரிட்டிவாக நம்ம பின்னாடி பார்த்துக்குவோம். அதே போல் மேஜிஸ்ட்ரேட் அழைச்சிட்டு போய் விக்டிம் ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க இல்லையா, 154 சிஆர்பிசியை பொறுத்த வரைக்கும் 164 5 கேபிட்டல் A சப்செக்ஷன் 5 கேபிட்டல் A கிளாஸ் ஸ்மால் ஏல வரும். அதே போல் இங்கே உள்ள செக்ஷன் பார்த்திங்கன்னா மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போய் ரெக்கார்ட் பண்ணுறது 183 சப்செக்ஷன் 6 கிளாஸ் A. இதில் BNSSை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. இது ஜஸ்ட் ஒரு செக்ஷன் டிஃப்ரென்ஸ் தான், இது நம்ம புக்லேயே பார்த்துக்கலாம். இப்போ தேர்டாக பார்த்துட்டோம். ஃபோர்த்து ஒன்று பார்த்தோம்னா, ஃபோர்த்து வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த சென்டென்ஸ் வந்து 154ல் கொண்டே வரல, இதில் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு சப் செக்ஷன் மூலமாக இதை புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பனிஷபிள் பண்ணுற குற்றங்கள் இருக்கு இல்லையா, 3 வருஷத்துக்கு மேலே 7 வருஷத்துக்கு கீழே உள்ள பனிஷ் பண்ணக்கூடிய அந்த குற்றங்கள்லாம் இருக்குங்கள, அந்த மாதிரி குற்றங்கள் உள்ள அந்த மாதிரி வழக்கில் போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணணுன்னா, அதாவது 14 நாட்களுக்குள் அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கி 14 நாட்களுக்குள் என்ன பண்ணணுன்னா
டிஎஸ்பிக்கு குறைவில்லாத ஒரு ஆஃபீஸர்கிட்ட, டிஎஸ்பி எஸ்பி அதுக்கு மேலே உள்ள யார்கிட்டையாவது முன் அனுமதி ப்ரையர் பர்மிஷன் வாங்கிக்கிட்டு ஒரு என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணணும் வித்தின் 14 டேஸில். ப்ரிலிமினரி என்கொயரி. அந்த மாதிரி என்கொயரி பண்ணி அவங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா, அந்த விக்டிமோ இன்ஃபர்மெண்ட்டோ கொடுத்த அந்த புகாரில் ஏதாவது ப்ரிமா ஃபேசி கேஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். ப்ரிமா ஃபேசி கேஸ்னால் அதாவது போதிய ஆதாரம் இருக்கா, இல்லை சும்மா ஃபார்முலா கேஸ் கொடுத்துருக்காங்களா, அது சம்மந்தமான ஒரு ப்ரிலிமினரி என்கொயரி ஸ்டார்ட் பண்ணணும். அவ்வாறு ப்ரிமா ஃபேசி இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணணும்னா ஃபர்தராக ரெக்கார்ட் பண்ணி அந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிடணும். சப்போஸ் ப்ரிமா ஃபேசி கேஸ் இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு இங்கே எதுவுமே சொல்லப்படலை. பின்னாடி எங்கேயா சொன்னால் அதை பற்றி பார்த்துக்கலாம். இங்கே கொஸ்டின் மார்க் போட்டு வச்சுங்க. ஓகேங்களா? இப்போ ஃபிஃப்த்து ஒன்னை பார்த்துக்கும்போது நீங்கள் 154 வந்து இந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எஃப்ஐஆரை வந்து இன்ஃபர்மேட்டுக்கு கொடுக்கணும்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கும். அங்கே பார்த்தா இன்ஃபர்மெண்ட்னா யார் வேணாலும் இருக்கலாம். பக்கத்தில் இருக்காராங்க, அம்மா அப்பா, விக்டிம் தான் இன்ஃபர்மெண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் விக்டிம் வேறு, இன்ஃபர்மெண்ட் வேறு. விக்டிமே சில சமயம் இன்ஃபர்மெண்ட்டாகவும் இருப்பாங்க. ஆனால் இந்த புது ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு, அந்த எஃப்ஐஆரை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக அவங்கள்ட்ட கொடுக்கணும்னு சொன்னாங்க இல்லையா, அதை 154 இன்ஃபர்மெண்ட்டுக்கு மட்டும் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தா இன்ஃபர்மெண்ட்டு அல்லது விக்டிம் யாராவது ஒருத்தர் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த விக்டிம்ன்ற வார்த்தையை சேர்த்துருக்காங்க. அதுதான் இங்கே பியூட்டி. அப்புறம் பார்த்தா லாஸ்ட் ஒன்னாக பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்பிகிட்ட சப்போஸ் எஃப்ஐஆர் போடணும்னா எஸ்பிகிட்ட வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அந்த புகாரின் சாராம்சத்தை சுருக்கமாக எழுதி அனுப்பணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி எழுதி அனுப்பியும் அப்பயும் எஃப்ஐஆர் போடலைன்னா என்ன பண்ணுறது? அப்போ இங்கே சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணுன்னா, மேஜிஸ்ட்ரேட்டை நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை கொடுக்கலாம். மேக் அப்ளிகேஷன் டு தி மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்காகவும் இங்கே ஒரு சட்ட வடிவம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ ஒரு 2 செக்ஷன் சொல்கிறேன். சிஆர்பிஸில் ஒன்று, பிஎன்எஸ்எஸில் ஒன்று. இந்த செக்ஷன் வந்து இந்த 173 இதில் சொல்லப்படலை. இது நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மேஜிஸ்ட்ரேட்டை வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும் இல்லையா, அதாவது அஃபிடவிட், பெட்டிஷன், அதோட அந்த புகாரோட காப்பி இருந்து அதையும் சேர்த்து கொடுத்து நடவடிக்கை எடுக்க சொல்லலாம் இல்லையா, இது போல் எஃப்ஐஆர் போட மாட்டாங்கன்னு. அது சொல்கிற செக்ஷன் பார்த்தீங்கன்னா சிஆர்பிஸில் 156 சப்செக்ஷன் 3, அதே போல் பிஎன்எஸ்எஸில் 175 சப்செக்ஷன் 3. இதுதான் மேஜிஸ்ட்ரேட்டை அஃபிடவிட்டோட பெட்டிஷன் கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் இந்த 173 சொல்லப்பட்ட விஷயங்கள். இந்த விஷயங்கள் கொஞ்சம் 154 மாறுபடும். நீங்கள் கம்பேர் பண்ணி ஒரு தடவை புக்ஸை ரீட் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? வேறு ஏதாவது அடுத்த பதிவில் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அதை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.